ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இந்த பதிவை பார்க்க முடியும். பார்ப்பவர்களுக்கு அதிசயம் மேல் அதிசயம் நிகழும். சாயப்பா இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ளதை அனைத்தையும் நான் அறிவேன். நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே என்று குழம்பித் தவிக்கும் உன்னிடம் பேசவே வந்துள்ளேன். கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன். உன்னுள் இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் மனதில் எத்தனை குழப்பங்கள், எத்தனை போராட்டங்கள், அனைத்தையும் மறைத்து கொண்டு வெளியே சிரித்து கொண்டு நீயும் உன் வாழ்க்கையை வாழ மற்றவர்கள் பார்வைக்கு நீ சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்கிறாய் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் மகளை பற்றி எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் போராட்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ மனவேதனையோடு மற்றவர்கள் முன்னே சிரித்து கொண்டும் உன் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டும் இருப்பதை நான் அறிவேன். நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? அது எனக்கு எப்படி நிம்மதியை தரும்? நிச்சயமாக தராது. நான் உன் அப்பா எப்பொழுதும் என் நேரமும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை எப்படி சீரமைப்பது என்பதை பற்றியும் தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். நீ மனக்குழப்பத்தோடு குழம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் சாயப்பா எனக்கு மட்டும் எதுவுமே செய்வதில்லை, நான் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று என் மீது கோபம் படுகிறாய், ஆதங்கப்படுகிறாய். அப்படி இல்லை மகளே. நான் எதை செய்தாலும் அதில் உனக்கு என்ன நன்மை வரும் என்பதை யோசித்தே செய்வேன். அந்த நன்மையும் நிரந்தரமான நன்மையாக உனக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக கொடுக்கும் ஒரு நிகழ்வாக அதை செய்வேன். என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், உன் மனதிற்குள் என்ன போராட்டம் நிகழ்ந்தாலும் அதை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று வாயார சொல்லிக்கொண்டே இரு. மனதார என் நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கைக்கு கோபுரத்தின் உச்சியில் எவ்வளவு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்தை உன் வாழ்க்கையில் நான் வரவைப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே என் காலடியில் சரணடையலாம். அப்படி சரணடைந்தவர்களுக்கு அதிசயம் ஒரே நாளில் இல்லை, ஒரு நொடியில் கூட நடக்கும். நான் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில். உன் வாழ்க்கையில் நீ சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறாய். இது உன் அப்பா சொல்லும் வாக்கு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை மகளே. சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்.